ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேஸ்ட்டான ஹேர்பின்லேருந்து ஒரு சூப்பரான கிராஃப்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் இதே மாதிரி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹேர்பின் எடுத்துக்கோங்க, அதை லைட்டாக பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு உள்ள நூல் எடுத்துகிட்டு இந்த ஹேர்பினோட பெண்டான பகுதியில் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நாட் போட்டதுக்கப்புறமா இந்த உள்ள நூலை எடுத்துட்டு லைட்டாக இப்படியே சுற்றி விட்டுக்க போகிறோம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கலரில் சூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் சூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. ஹேர்பினோட கடைசி வரைக்கும் நல்லா சுற்றிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதில் மொத்தம் 4 பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே கலரில் இல்லாமல் 2 கலரை சூஸ் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உள்ள நூல் எடுத்துக்கோங்க. உள்ள நூல் எடுத்துகிட்டு ஹேர்பின் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒன்றா வச்சுட்டு இந்த ஹேர்பினோட எண்டு அப்படி இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை ஒன்றா வச்சுட்டு உள்ள நூலை சுற்றிட்டு அப்புறமா நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஹேர்பினையும் இதே மாதிரி ஒன்றா வச்சுட்டு இந்த ஹேர்பினோட எண்டில் நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். முதல்ல மெரூன் கலர் வச்சுட்டு அப்புறமா எல்லோ கலர் வச்சுட்டு இதே மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். 4 பீஸையும் நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த முதல் ஹேர்பினையும் கடைசி ஹேர்பினையும் சேர்த்து அதையும் நாட் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஊசியில் நூலை கோர்த்து எடுத்துக்கோங்க. ஹேர்பினோட இந்த டாப் இருக்கு இல்லையா, இதை ஒன்றா சேர்த்து வச்சுட்டு ஊசியால் தைக்க போகிறோம். நாலு முனையும் சேர்த்து தச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு கோபுரம் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேப் கொடுக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் பெல் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பெல்லை எடுத்துட்டு ஊசியில் நூலை கோர்த்துட்டு இந்த பிளாஸ்டிக் பெல்லை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா 2 பீட்ஸை கோர்த்து எடுத்துக்கோங்க. இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஹேர்பினோட எண்டில் சேர்த்து தைக்க போகிறோம். இதே மாதிரி 4 முனையிலையும் பெல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணதுக்காக ப்ளவுஸுக்கு தைக்கிற லேஸ் எடுத்திருக்கேன். அதை இதே மாதிரி இந்த ஹேர்பினோட இந்த லாஸ்ட் பகுதி இருக்கு இல்லையா, அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஊசியில் நூல் எடுத்து கோர்த்துட்டு தைச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட க்ளூ இருந்துச்சுன்னா கூட அப்ளை பண்ணிவிட்டு இந்த லேஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி வேஸ்ட்டான பொருளை செய்யக்கூடிய நிறைய கிராஃப்ட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். ஃபுல்லுமே நல்லா தச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி லேஸை லைட்டாக மேலேயும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வேறு கலர் சூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை வந்து இன்னொரு நூல் எடுத்துகிட்டு தைக்க போகிறோம். அது எப்படின்னா, இதே மாதிரி கோர்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை இதே மாதிரி நல்லா கோர்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கேப் விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ் கோர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா திரும்பமாக கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு கோல்டன் பீட்ஸ் கோர்த்துட்டு அதை ஒரு நாட் போட்டு எடுத்துட்டு இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸையும் இதில் கோர்த்து எடுத்துக்கலாம். இதை வால் ஹேங்கிங்க மாட்டிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டோரில் 2 சைட்லேயும் டோர் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டான பொருளில் இது செஞ்சது அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிள் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.